வணக்கம், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஆஃப் சான்வியில் உளுந்து வடை எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த உளுந்து வடையை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், வெண்பொங்கல் கூட சாப்பிட்லாம். அப்புறமா வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா வெயிட் கூடும், எலும்புக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் உளுந்து. அதனால் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், நல்லா உப்பி அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்யலாம். இந்த உளுந்து வடையை தேங்காய் சட்னி கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு 3 மணிக்கோ தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 2 பீஸ் இஞ்சி, 4 பச்சை மிளகாய் எடுத்து கழுவிட்டு அதையும் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டுட்டு உளுந்து நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல உளுந்து, அதையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. மாவு அரைக்கும் போது தண்ணி சேர்க்கக்கூடாது, தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து கொடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற உளுந்தம்பருப்பையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உளுந்தையும் நம்ம அரைச்சாச்சு. அடுத்ததாக ஒரு பாதி வெங்காயம் எடுத்து அதை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலையும் எடுத்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கறிவேப்பிலையை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், கறிவேப்பிலை, உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் நல்லா கையை முக்கிட்டு அப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். அடுத்ததாக நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்து காய வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாக இருக்கும், செக் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். மாவு மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சாச்சுன்னு அர்த்தம். நமக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, வடைகளை போட்டுடலாம். ஒவ்வொரு வடையை வந்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா கையை வந்து தண்ணியில் நல்லா முக்கிக்கோங்க. உள்ளங்கையிலலாம் தண்ணி நல்லா படுற மாதிரி முக்கிட்டு அப்புறமா இந்த உளுந்த மாவை உருண்டை பிடிச்சிங்கன்னா வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிட்டு சென்டரில் ஹோல் போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒட்டாமல் விழுவும், ஈஸியாக நம்மளால் போட முடியும். வடைகளை வந்து கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க. ஒரு 5 வடை போட்டுக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். அப்போ தான் அது நல்லா வேகும், இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிச்சிட்டு சரியாக வேகாது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வடைகளெல்லாம் வந்துடுச்சு, நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
பாருங்கள், நல்லா அழகாக உப்பி வந்திருக்கு. எப்போவுமே மாவு அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்கன்னா வடை வந்து எண்ணெய் நிறைய குடிக்கும். அதனால் தண்ணி லைட்டாக தெளித்து மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ வடை வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. இப்போ நம்ம வடைகளை எடுத்துடலாம். ஒரு தடவை கூட போட்டு காமிக்கிறேன். இது கொஞ்சம் குட்டியாகவே போட்டுக்கலாம். சின்ன வடைகளாக தட்டிக்கலாம். மூணு வடை போட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக வரும். நம்ம மறைச்சி அதை திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய வடைகள் போட்டோன்னா திருப்பி போடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். நல்லா பொன் நிறமாக வந்துடுச்சு வடைகள். அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. எப்போவுமே வடை சுடும்போது ஸ்டவ்வை வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு அப்புறமா மீடியத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை கூட்டி வச்சிங்கன்னா, தீயோட அளவை கூட்டி வச்சிங்கன்னா வெளியே வந்து கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிரும், உள்ளாடி வேகாமல் இருக்கும். அதனால் அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வடையை எடுத்து வச்சு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளாடி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உள்ளாடி இந்த வெங்காயம்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ நமக்கு உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் டேஸ்ட் ஆஃப் சான்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.